ஹாய் கைஸ். ஜி5ல இப்போ ரிலீஸ் ஆயிருக்க கேரளா ஸ்டோரி படம் எப்படி இருக்குன்னு இப்போ பார்த்துடலாம். இந்த படத்தோட கதை என்னன்னா, 4 பொண்ணுங்க ஒரு நர்சிங் காலேஜில் ஒன்றா படிக்கிறாங்க. அந்த 4 பேரில் ஒருத்தவங்க கிறிஸ்டின், ஒருத்தவங்க முஸ்லீம், 2 பேரும் ஹிந்துவா இருக்காங்க. அப்போ அந்த முஸ்லீம் பொண்ணு வந்து டெரரிஸ்ட் கூட லிங்க் வச்சிருப்பா போல. அதனாலேயே அந்த 3 பேரையும் எப்படியாச்சும் முஸ்லீமா ஆக்கணும் அப்படின்னு எண்ணத்தோட தான் அந்த 3 பேரு கூடயும் பழகிட்டு இருப்பா. கடைசியில் அவளால் ஒரு பேரை மட்டும் தான் முஸ்லீமாக்க முடிஞ்சுச்சு. அந்த ஒரு பொண்ணு எதனால முஸ்லீமா ஆனா மற்ற 2 பொண்ணுங்களுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்ற கதை தான் இந்த கேரளா ஸ்டோரி. இந்த படத்தை எடுத்த டேரக்டருக்கு முஸ்லீம் மேலே என்ன வெறுப்புன்னு தெரியல. ஏன்னா இந்த படத்தில் முஸ்லீமை வெறுக்கிற மாதிரி சீன்ஸ்லாம் இந்த படத்தில் நிறையவே இருக்கும். எனக்கு இந்த படம் சுத்தமாக பிடிக்கல. மதங்களை காட்டியே இந்த படம் ஃபுல்லாகவே நகரும். இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஏன்னா படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃபும் சரி செகண்ட் ஹாஃபும் சரி இந்து மட்டும் தான் நல்லவங்க, முஸ்லீம்லாம் கெட்டவங்க காட்டுற மாதிரி சீன்ஸ்லாம் நிறையாவே இருக்கும். எனக்கு இந்த படம் ஒரு ஜாதி வெறியை தூண்டுற மாதிரி ஒரு படமாக தான் எடுத்திருப்பாங்க போல. ஏன்னா இந்த படத்தில் முழுக்க முழுக்க ஜாதியை வச்சு தான் படம் ஃபுல்லாகவே நகருது. அதனாலே இந்த படத்தை எனக்கு அந்த அளவுக்கு பிடிக்கல. மற்றபடி இந்த 4 பொண்ணுங்க நடிச்சிருந்த விதமும் நல்லாவே இருந்துச்சு. படத்துக்கு இந்த 4 பொண்ணுங்க ஒரு ப்ளஸ்ஸு தான். இந்த படத்தில் மியூசிக் அந்த அளவுக்குலாம் இல்லை. மியூசிக் நீங்கள் எதிர்பார்த்து இந்த படத்துக்கு போனீங்கன்னா ஒரு ஏமாற்றம் தான். இந்த படத்தில் காமெடியை பொறுத்த வரைக்கும் அங்கங்கே ஒரு சீன்ஸில் தான் இருக்கும். காமெடி இந்த படத்தில் ரொம்ப அதிகமாக இருக்காது. மொத்தத்தில் இந்த படம் ஒரு மத கலவர படமாக தான் இருக்குது. இந்த படம் இப்போ தமிழ் டபிள்யூ ஜி5ல அவைலபிளாக இருக்குது. நீங்கள் ஒரு முஸ்லீம் ஃப்ரெண்டெல்லாம் வச்சுருந்தீங்கன்னா இந்த படத்தை தயவு சேர்ந்து பார்க்காதீங்க. ஏன்னா இதை பார்த்ததுக்கப்புறமா உங்கள் ஃப்ரெண்டு மேலே உங்களுக்கு வெறுப்பு வர வாய்ப்பு இருக்குது. எனக்கு இந்த படம் சுத்தமாக பிடிக்கல. உங்களுக்கு இந்த படம் எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லிட்டு போங்க. தேங்க்யூ.